உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று வந்துச்சுன்னா, அந்த சந்தோஷங்கிறது உணர்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன். நீங்கள் தனியாக தானே உணர்றீங்க. ஒரு துக்கம், உங்களுக்குன்னு ஒரு துக்கம் வந்தால் அதை நீங்கள் தனியாக தானே உணர்றீங்க. உள்ளுக்குள்ளே உணர்றதுக்கு உங்களுக்குள்ளே 2 பேர் இருக்காங்களா? ஒரே ஒருத்தன் தான். அது தனியாக ஒருத்தன் தான் உணர்றோம். யாராவது அடித்தா ஒரு வலி வருது. அந்த வலியை தனியாக நீ ஒருத்தர் தானே உணர்றீங்க. உள்ளுக்குள்ளே சுற்றி வர 10 பேர் இருந்தாலும் அந்த வலியை பாகமாக பிரிச்சுக்க முடியாதுல்ல. உங்களுக்கு வர்ற வழியை சுற்றி நிறையா பேர் இருந்தாங்க, நீ கொஞ்சம் வச்சுக்க, நீங்கள் கொடுக்க முடியாது. தனியாக நீங்கள் தான் உணர்ந்தாங்க. நாவலை வச்சு ஒரு பொருளை சுவைக்கிறீங்கன்னா, அந்த சுவைக்கும் பொழுது அந்த ருசி சொன்னு ஹா அப்படின்னு அந்த உணர்வு ருசி. அப்போ அதை உணரும் போது தனியாக தானே உணர்றீங்க ஒவ்வொருத்தரும். அப்போ நீ எவ்ரி செகண்ட் வாழ்க்கையில் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, ஆக்சுவலாக ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. உள்ளுக்குள்ளே பாரு, உள்ளுக்குள்ளே நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. நம்ம அதுதான் இயல்பு, அதான் பிரபஞ்சம், அதான் உண்மை. அந்த இருப்பு எப்பயுமே தனியாக தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகள் எல்லாம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே தனியாக தான் இருக்குது. சுற்றி என்ன நடக்கட்டும், என்ன நடந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் உணர்றது நீ உள்ளுக்குள்ளே தனியாக ஒரே ஒரு ஆள் தான். அதை யாரும் உணர்வுகளை யாருக்காவது பிரித்து கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கலாம் கொடுக்க முடியாது. அது உங்கள் நீங்கள் பண்ணப்பட்டால் அதை நீங்கள் தான் அந்த துன்பத்தை எதுலேயும் எந்த உணர்வையும் பங்கு போட்டு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? பங்கு போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வர்ற உணர்வும் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த உணர்வை கடத்தலாமே இல்லை. ஏன்னா உங்கள் உணர்வை பிரித்து கொடுக்க முடியாது. அது அவங்க உணர்வாயிருது. உங்களுக்குள்ள உங்கள் உணர்வுன்றது ஒன்று தான். உள்ளுக்குள்ள அதை உணர்ந்துருக்கேன் ஒரு தான். எப்பவுமே அவன் தனியாக தான் இருக்கான். பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் சரி, ஒவ்வொரு நொடி தனியாக தான் இருக்கேன். ஏன்னா பிரபஞ்சம் தனியாக தான் இருக்கு. கடவுள் தனியாக தான் இருக்கு. அப்போ அந்த உண்மையை நீங்கள் அப்போ நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உண்மையிலே சொல்லுவீங்க, நீங்கள் அப்போ தான் உங்கள் உண்மையான இருப்பு நீங்கள் உணர்றீங்க. உண்மையான நீங்கள் யாருங்கிறத அதான் உணர்ற தருணம். அந்த தனிமை உணர்வே அவர் தான். நீங்கள் மயக்கத்திலேயே இருக்க, நம்ம சுற்றி வெளியே உலகிலேயே பார்த்துட்டு அது அங்கே இது இப்படி இது நடக்குது, இவங்க இருக்காங்க, இவங்க நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தனிமை உணர்வு தெரியாது. இந்த உலகத்தை பற்றி சிந்திச்சு உலக மயக்கத்தில் இருக்கும்போது இந்த தனிமை உணர்வு தெரியாது. திடீர்னு இதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை அடிக்கடி வரும் இந்த சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இது திடீர்னு பார்க்கும்போது அப்போ தான் எதாச்சும் நம்ம பார்ப்போம். அப்போ தான் அந்த தனிமை உணர்வு. அவங்க இல்லை, அவங்க என்ன விட்டு போயிட்டு இவங்க ஒன்று விட்டு போயிட்டாங்களே, எவங்க ஒன்று சுற்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நீ அதை உணர்றதுக்கு நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க.